பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள்லையும் தேவன் நமக்கு தியானிக்க தந்த வேத வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைப்பார பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைப்ப பண்ணும், விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆமென். இந்த வசனம் எத்தனை பேருக்கு, எல்லாருக்குமே அது பார்த்தோன்னே தெரியும். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், சில ஜெபங்கள் நாம பண்ணும் பொழுது முதலாவது நாம என்ன பண்ணணும்னா, ஜெபிக்கும் பொழுதோ ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுதோ முதலாவது இது ஆண்டவர் சித்தமா, நம்ம கேட்கிற காரியம் ஆண்டவருக்கு சித்தமானதை நம்ம கேட்கமா அப்படிங்கிறத முதலாவது நாம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அதுதான் அந்த ஒரு மத்தேயுல கூட வாசிக்கிறோம், 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஒருவன் கேட்கிறான், குஷ்டரோகி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று கேட்கிறான். அப்போ அவன் ஜெபத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை கேட்கிறான். ஆண்டவரே உமக்கு சித்தமா, இந்த காரியம் உமக்கு சித்தமா அப்படின்னு அவன் கேட்கிறான். பாருங்க, நாமளும் ஜெபத்துல ஞானத்தோடு இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்றைய நாள்ல உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறார். பாருங்க, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? நம்மளுடைய விருப்பத்தின்படி கேட்கிறோமா, இல்ல அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோமா? அதை முதலாவது நாம தெளிவுபடுத்தணும். அந்த அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? ஜெபத்தின் மூலமா தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் இந்த காரியத்தை நீங்க வாய்க்க செய்யுங்க, உமக்கு சித்தம் இல்லைன்னா நீங்களே இந்த காரியத்தை தடை பண்ணிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம கேட்கும் பொழுது, அப்ப அந்த குஷ்டரோகி கேட்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரு? உடனே ரிப்ளை பண்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று. அப்போ அந்த ரிப்ளை உடனே வந்துட்டு பாருங்க. அவன் காத்திருக்கல, ஆனா ஆண்டவருடைய சித்தத்தை அவன் கேட்கிறான். ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்கிறான். அப்போ பாருங்க, உங்களுக்கு சித்தம் இருந்தால் இதை செய்ய, நான் வேண்டுதல் செய்வதை நிறைவேற்ற உம்மாலே ஆகும். அதுல விசுவாசம் வந்துருது பாருங்க. அவன் ஜெபத்திலேயே விசுவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறான். நாம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே இது உம்மாலே கூடும், உங்களுக்கு சித்தம் இருந்தால் இது உம்மாலே வாய்க்க முடியும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை. ஆமென். ஆனா ஆண்டவருக்கு சித்தமானதை நம்ம கேட்கமாங்கிறது முதலாவது நாம அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இரண்டாவது காரியம், அவருடைய வேலை எப்பொழுது வருகிறது என்பதற்காக காத்திருக்கணும். பாருங்களேன், ஏன்னா நெடுங்காலமாய், நம்ம இந்த வசனத்துல வாசிக்கிறோம், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைப்பாற பண்ணணும். நம்ம ரொம்ப நாள ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறோம். ஆனா ஜெபத்துல நம்ம காத்திருக்கிறோம். சில விஷயங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கவே மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை என்று அர்த்தமா இருக்குது. சில விஷயத்துல ஆண்டவர் வெயிட் பண்ணு, அதாவது அதோடைய சாயல் தெரியும், நமக்கு நிறைவேற போறக்கூடிய சாயல் தெரியும். ஆனா அது நிறைவேறாமலே இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வெயிட் பண்ணு, ஏற்ற நேரத்துல உனக்கு நான் அதை கொடுப்பேன். இந்த நேரத்துல அதை கொடுத்தோம் அப்படின்னா உனக்கு அது நன்மையா இருக்காது என்பது தேவன் அறிந்திருக்கிறார். எந்த நேரத்துல எது நமக்கு வேணும் என்பது தேவன் அறிந்திருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்துல இந்த தேசத்துல மழையை பெய்ய செய்ய என்று வசனம் சொல்கிறது. எந்த நேரத்துல உங்களுக்கு மழை வேணும், எந்த நேரத்துல உங்களுக்கு காற்று வேணும். ஒரு நிலமானது இருக்குன்னா, ஒரு பயிரை நம்ம ஊன்றோம் அப்படின்னா, எந்த நேரத்துல அந்த பயிருக்கு தேவையான மழை தண்ணீர் வேணும், என்ற நேரத்துல காற்று வேணும், எந்த நேரத்துல பனி வேணும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய கடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏற்ற நேரத்தில் அதன் காலத்தில் அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசிக்கங்களா? எத்தனை பேரு ஜெபிக்கிற இந்த வார்த்தையை? முதலாவது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம ஜெபிக்கணும். அது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் என்பதை தேவன் அந்த விஷயத்துல நமக்கு எடுத்துரைக்கிறார். இரண்டாவது காரியம், அவருடைய வேலைக்காக நாம காத்திருக்கணும். நீங்க காணா ஒரு கல்யாணத்துல கூட பாருங்க, மரியாள் போய் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறாங்க? இவங்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டு போய்விட்டது என்று கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், செய்ய உனக்கும் எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆமா, அவருடைய வேலைக்காக நாம காத்திருக்கணும். திரும்ப அந்த வேலையாளர்கள் கேட்கிறாங்க திரும்ப. அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜாடி நிரப்புங்க, ஏன்னா அவருடைய வேலை வந்துருச்சு என்று. ஆமென். முதலாவது இந்த காரியத்துல நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது.
ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன அப்படிங்கிறப்போ அவங்களுக்காக நீ வந்து சொல்ற காரியம் அவங்க வந்து என்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற காரியம் இதுல மறைபொருளாக மறைந்திருக்கிறது. இன்னொரு காரியம், என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அப்போ அவங்க போய் என்ன சொல்றாங்க, அவங்ககிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ போய் ஆண்டவர்கிட்ட நேரடியா கேளுங்க, அவர் உங்களுக்கு செய்வார் என்று. திரும்ப மீண்டுமாக வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. ஆண்டவர் அப்பொழுது என்ன பண்ணிடுறாரு, 6 கச்சடி நிரப்புங்கள், தண்ணீர் நிரப்புங்கள் சொல்லிட்டு திராட்சரசமாக மாற்றுகிறார். அப்ப அவர் வேலை வந்து அவருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, முந்தின ரசத்தை பார்க்கணும், இந்த ரசம் அவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று. அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா, அது வந்து ஒரு 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 பெஸ்டா தான் இருக்கும் என்று தேவன் இந்த நாட்கள்ல வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய வேலைக்காக நாம என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அப்படி அவருடைய வேலைக்காக காத்திருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்துல சில நேரத்துல இந்த வசனத்தின்படி இழைப்பு கொஞ்சம் ஒரு விதமான ஒரு இது வரும். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஆண்டவருடைய வேலை வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும் பொழுது அது என்னவா இருக்குமா, ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த வசனம் சொல்லுது, முந்தின ரசத்தை பார்க்கிலும் இந்த ரசம் அதிக சுவையுள்ளதாக இருக்கிறது. தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அப்படிதான். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா, ஆண்டவருடைய நன்மை கொடுத்தாருன்னா, அது வந்து மித்தவங்க யாரு என்ன கொடுத்தாலும், நம்ம சுயமா யாரு என்ன பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலா வரவே முடியாது. ஒரு பெஸ்ட்டை தான் நமக்கு தருவார். சில நேரங்கள்ல ஜெபத்துக்கு பதில் வரலையா, ஆண்டவர் இந்த நேரத்துல உனக்கு வேண்டாம்ப்பா அந்த காரியம் அப்படி என்பதை விளங்க பண்ணுகிறார். ஆமென். இந்த நாட்கள்ல நம்ம இதை வைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். நீங்க தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்களா, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சித்தமானதா அப்படின்னு அதை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. அதாவது அவருடைய வேலைக்காக நீங்க காத்திருங்க. சில விஷயங்களுக்கு ஜெபத்துக்கு வரலையா, பதில் வரலையா, அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை என்று ஆண்டவர், ஏன்னா அதனால நமக்கு எப்பொழுது நன்மை வரும் என்பது அவருக்கு தெரியும். சில விஷயங்கள்லாம் நமக்கு தீமை வருங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அதனால நம்மகிட்ட இருந்து அதை விலைக்கு வைத்திருப்பார், நம்ம கொடுக்காமலே அதை வைத்திருப்பார். ஆமென். எத்தனை பேர் இந்த நாள்ல ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கும் பொழுது உங்க சித்தத்தின்படி நான் கேட்கிறோம், அதே மாதிரி உங்களுடைய வேலைக்காக நான் காத்திருக்கணும். நான் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய சந்தோஷம், அதனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அதனுடைய சமாதானம் அது பெரிதா இருக்கும். ஆமென். ஏற்ற நேரத்துல தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய வாழ்க்கையை ஏற்ற நேரத்தில் என்னென்ன வேணும் என்பதை அறிந்து அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்களை அந்த நல்ல நாளுக்காக மக்கள் நன்றி தகப்பனே. ஏசப்பா, இன்னைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி ஏசப்பா நாங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஏசப்பா, உங்க சமூகத்துல நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உங்ககிட்ட எப்படி ஜெபிக்கணும்ன்ற ஞானத்தை எங்களுக்கு தாங்க. ஏற்ற வேளையில உங்க சித்தத்தின்படி எங்களுக்கு வேண்டியதை எங்களுக்கு தந்துருங்க. ஏசப்பா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். 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 God bless you.